கனடாவில் நிரந்தர வதிவிடத்திற்கு விண்ணப்பித்த நிலையில் அது நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மாட் உஷாகோ என்ற செவிலியர் தெரிவித்துள்ளார். சென்ட் போனிஃபேஸ் மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் அவர் பயிற்சி பெற்ற செவிலியர் ஆவார். ஆனால் அவரது விண்ணப்பத்தில் அவரது பணிக்கடமைகள் தெளிவாக விவரிக்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக அவரது பணி அனுபவத்திற்கு போதுமான ஆதாரம் இல்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் மாட் உஷாகோ இந்த முடிவு தொடர்பில் அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஏனெனில் தான் ஒரு பதிவு பெற்ற செவிலியர் என்பதை உறுதிப்படுத்தும் பணி நியமன கடிதம் அவரிடம் ஏற்கனவே இருந்துள்ளது. கனடாவில் சுகாதார பணியாளர்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ள நிலையில் இந்த அமைப்பு தெளிவற்றதாகவும் நியாயமற்றதாகவும் இருப்பதாக அவர் உணர்கின்றார். இப்போது அவர் மீண்டும் விண்ணப்பிக்க பணமும் நேரமும் அவருக்கு தேவைப்படும். அவரது பணி அனுமதி விரைவில் காலாவதியாகும் என்பதால் அவர் தனது எதிர்காலம் குறித்தும் கவலைப்படுகின்றார். மேலும் அவரால் இந்த சிக்கலை சரி செய்ய முடியாவிட்டால் அவர் ரஷ்யாவிற்கு திரும்ப வேண்டியிருக்கும். ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக தான் கனடாவிற்கு வந்ததாகவும் இது மன அழுத்தத்தையும் அச்சத்தையும் தருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த அமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என நிபுணர்களும் ஏனைய செவிலியர்களும் கூறியுள்ளனர். குறிப்பாக நாட்டிற்கு அதிக சுகாதார பணியாளர்கள் தேவைப்படும் இந்த நேரத்தில் விண்ணப்பதாரர்களை உடனடியாக நிராகரிப்பதற்கு பதிலாக சிறிய தவறுகளை சரி செய்ய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் கருதுகின்றனர்.